ஆஸ்ட்ரோவிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுடைய சிறப்பு அம்சங்கள் என்ன? அவர்கள்கிட்டக்க நாம் எந்த இடத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? அல்லது நீங்கள் ஒரு ரிஷப லக்னக்காரர்களாக இருந்தால் உங்களுடைய சிறப்புகள் என்ன? நீங்கள் எங்கே உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரிஷப லக்னம். இந்த ரிஷப லக்னம் அப்படின்னு சொல்லும் பொழுது நில தத்துவத்திற்கு கீழே வருது. மேஷ லக்னம் நெருப்பு தத்துவம், இந்த ரிஷப லக்னம்ங்கிறது நிலத்தத்துவம். இந்த நிலத்தத்துவத்தினுடைய அதிபதி யாருன்னு சொன்னால் சுக்கிர பகவான். சந்தோஷத்திற்கு அதிபதி, சுகங்களுக்கு அதிபதி. சுக்கிர பகவான் சொன்னால் குரு. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லும் பொழுது அசுரர்களுடைய குரு. ஒவ்வொரு விஷயமுமே கோர்வையாக வந்து கொண்டே இருக்கும் இந்த இந்த ரிஷப லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு. இந்த ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திரங்கள், அதில் ஒன்று தான் முழுமையான நட்சத்திரம். 2 நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் பொழுது உடல் நட்சத்திரமான உடல் அல்லது பாத நட்சத்திரத்துமான கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய 3 பாதங்களும், ரோகிணி நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரமாக இங்கே இருக்கிறது. அதே நேரத்தில் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தினுடைய 2 பாதங்கள், முதல் 2 பாதங்கள் இந்த வீட்டில் இருக்கிறது. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ஒரு விதமான வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த ரிஷப லக்னத்தில் ஒரு 90% பேர் இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம அழுத்தி சொல்ல முடியும். அழகானவர், அறிவானவர், தர்மத்து பக்கத்தில் இருப்பாங்க, தர்மத்திற்காக என்ன வேணால் செய்வாங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல இவங்க ரொம்ப நல்லவங்க. சில நேரங்களில் சிலருக்கு அவங்க குடும்பத்திலே ஆகட்டும், வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆகட்டும், அல்லது அவர்களுடைய நண்பர்களுக்காகட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி போனால் அவர் ரொம்ப அன்போட அரவணைப்போட அவங்களுக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுப்பாரு. அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான எந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வரலாங்கிறதுக்கான சூட்சுமமும் இவருக்கு தெரியும். ஆனால் விதி போகிற வழியில் தான் போவார். அதுக்குன்னு ரொம்ப உள்ளெல்லாம் இறங்கி இது அவரே செய்ய மாட்டார், சொல்லி கொடுப்பாரு. அதே நேரத்தில் விதி போகிற வழியில் போய் தான் விட்டு கொடுத்து தான் பிடிக்கக்கூடிய ஒரு நல்ல நபர். அதே நேரத்தில் அறிவு மிக்கவர். அந்த தர்மத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் அந்த அறிவோடு தான் செயல்பட வேண்டும். அந்த தர்மத்தினுடைய அறிவோட நியாயத்தோட செய்யக்கூடிய ஒரு நபர். பலவிதமான இலக்கியங்கள், பலவிதமான விஷயங்கள் இவருக்கு நன்றாக தெரியும். கலை உணர்ச்சி மிக்க ஒரு நபர். கலைகளில் ஈடுபாடு இருக்கும். கலை சம்பந்தப்பட்ட தொழிலோ அல்லது கலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயோ இவர்கள் அறிவுரை கூற நல்ல வல்லவர்கள். ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி அவருக்கு தகுந்த அறிவுரை கூடக்கூடிய ஒரு நல்ல இடத்தில் இருப்பவர். ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்காருன்னா அல்லது ஒரு மந்திரி இருக்காங்கன்னா அவருக்கு கீழே இவர் இருந்து அவரை நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும், அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதற்கும், அவருடைய தொழிலை அல்லது அவருடைய வேலைக்கு இடர்பாடுகள் வராமல் அவரை சாதிக்க வைப்பதற்கும் இவர் உறுதுணையாக இருப்பார். இதெல்லாம் இவருடைய குணாதிசயங்கள். இந்த ரிஷப லக்னத்தில் இருக்கிறவங்களுடைய குணாதிசயங்கள். அந்த குணாதிசயமே இவருக்கு சில நேரத்தில் எதிராகவும் மாறிடும். எப்படின்னா, நல்ல புத்திசாலித்தனம், சமயோஜிதமாக சிந்தித்தல், சமயோஜிதமாக செயல்படுதல், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுதல் அல்லது சூசகமாக சில காரியங்களை செய்தல்,
அப்படின்னு சொல்லும்பொழுது அது சில நேரங்கள் அதிகமாகிடும். அதிகமான சூசகமான சில காரியங்கள்லாம் செஞ்சுருவாங்க. ஏன்னா அவங்க எப்படியும் ஜெயிச்சாகணும். அவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது ஜெயிக்கணுங்கிற ஒரு இது வந்துருச்சுன்னா அவங்க எப்படியாவது ஜெயிக்காமல் விடவே மாட்டாங்க. அதற்கு எந்த லெவலில் வேணால் இறங்கக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த ரிஷப லக்னக்காரர்கள். குடும்பத்துலேயும் சரி, வேலை இடத்துலையும் சரி, நம்மளுடைய நண்பர்களாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, வெளிப்படையாலாம் எதையும் சொல்லவே மாட்டாங்க. அவங்க யார், அவங்க மனசுக்குள்ளே என்ன போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். வெளிப்படையாக இல்லைம்மா இது இப்படி பண்ணால் அது அப்படி ஆகும் அப்படின்லாம் வெளிப்படையாலாம் சொல்ல மாட்டாங்க. அவர்களுக்கு தெரியும் என்ன அவுட்புட் வருங்கிறது தெரியும், என்ன வேலை செஞ்சால் எந்த அவுட்புட் வருங்கிறது தெரியும். அதனால் அவங்க அவங்களுடைய மனசுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க, சூசகமாக அந்த காரியத்தை முடிச்சு காட்டுருவாங்க. இது அந்த அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்பொழுது சுக்கிராச்சாரியார். ஆனால் இந்த ரிஷப லக்னம் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அந்த சுக்கிராச்சாரியாருடைய பண்புகளும் இங்கே வருகிறது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அவர்களுடைய கட்டுப்பாடை இவர் வச்சுக்குவார். அப்போது அந்த ஆள் இருக்காங்க இல்லையா, அந்த முன்னிலையில் இருக்கிற ஆளுக்கு சில நேரங்களில் மனசுக்குள்ளே தோணும், என்னடா இவர் எல்லா கட்டுப்பாட்டையும் இவரே வச்சுக்கிறாரு, நம்மளை செயல்படவே விட மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணும். சில நேரங்களில் சிலர் இருக்காங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நாம் சொல்கிறதெல்லாம் நடக்குது, நாம் செய்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, நம்மளுடைய புத்திசாலித்தனம் நல்லா தான் வேலை செய்யுது, அப்போ நாம் தான் கடவுள், நம்மளை விட்டால் வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் இவர்கள் செல்லக்கூடியவர்கள். இவர்கள்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணங்கள் பாராட்டுக்குரியதாக அமைந்தாலும் அதே குணங்கள் சில வேளைகளில் சில நேரங்களில் இடத்திற்கு தகுந்தாற்போல் அதை மாறுவதும் இந்த ரிஷப லக்னத்தில் நாம் பார்க்கலாம். இதில் இருக்கிற 3 நட்சத்திரத்தில் ஒன்று சூரியனுடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவேசம் கொஞ்சம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் அழகாக தன்னடக்கத்துடன் நல்ல புத்திசாலித்தனமாக அறிவுபூர்வமாக சிந்திப்பார்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருப்பவர்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது அடுத்தவர்களுக்கு தீங்கு இழைக்காமல் செய்ய வேண்டும் என்ற மன உறுதியோடு செயல்படுபவர்கள். அப்படி இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த லக்னத்தில் இருக்கிறார்கள். இதை நீங்கள் சரியாக பார்த்தால் அந்த நபரிடமிருந்து நமக்கு தேவையான விஷயங்களை நாம் பெற முடியும். நாமே ரிஷப லக்னமாக இருக்கும் பொழுது நம்மை எந்த இடத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற விஷயம் நமக்கு தானாக புரியும். நன்றி, வணக்கம்.